எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சிம்பிள் அண்ட் ஸ்பைஸியாக ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் குக்கரில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, லவங்கம், சோம்பு, ஒரு பல்லாரி, கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கு பிறகு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். ஒரு மசாலா ஒன்று நம்ம அரைக்க போகிறோம். இதில் வந்துட்டு ஒரு 5 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, ஒரு கை மல்லி இலை, ஒரு கை புதினா, இதை வந்து அரைச்சி இந்த பேஸ்ட் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த மசாலா தான் நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து நல்லா வதங்கணும். இந்த மசாலாவில் நம்ம என்ன சேர்த்துருக்கோன்னா, இஞ்சி, பூண்டு, ஒரு கை மல்லி இலை, ஒரு கை புதினா, 5 பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்துட்டு பாருங்கள் இந்த பேஸ்ட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, காய்கறி நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பெரிய கொண்டக்கடலை, கொஞ்சம் பட்டாணியும் இருந்துச்சு, பட்டாணியும் போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டாணியும் கொண்டக்கடலையும் உடம்புக்கு நல்லது. அதனால் இந்த மாதிரி கொண்டக்கடலையை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட் நல்லா வித்தியாசமாக கொடுக்கும். சாப்பிடும்போது ஒன்று சாப்பிடும் கையில் வாயில் கிடைக்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நிறைய கொண்டக்கடலையும் நான் பட்டாணியும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டனா உங்கள்கிட்ட கோஸ் இருந்துச்சுன்னா, இல்லைன்னா காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா கூட போட்டுக்கலாம். இன்றைக்கி வீட்டில் வந்து இதான் இருந்துச்சு, அதனால் சிம்பிளாக இன்றைக்கி பலோ பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா அந்த மசாலாவோட இந்த காய்கறி வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அரிசியை பாருங்கள், கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 கிலோவோட கொஞ்சம் குறைவாக வரும். இது எனக்கு ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி வைக்க போகிறேன். இப்போது அந்த அரிசியை எடுத்து இந்த மசாலாலாம் நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ அந்த அரிசிக்குள்ளே இந்த மசாலாலாம் நல்லா இறங்கும். நம்ம உரப்புக்கு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டால் கொஞ்சம் வத்தப்பொடியும் சேர்த்துக்கலாம். உரப்பு இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா, அதனால் நான் கொஞ்சம் வத்தப்பொடியும் சேர்த்துருக்கேன். இதுக்கு நல்லா வசக்கிட்டோம் இல்லையா, இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், கொஞ்சோல வத்தப்பொடி, நிறைய கூட கிடையாது, வத்தப்பொடி போட்டிருக்கேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னு கேட்பாங்கன்னு ஸ்பைஸியாக வச்சுருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் நம்ம இப்போயே போட்டுடணும். உப்பு போட்டுட்டு நல்லா அந்த அரிசியோடு நல்லா கலந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா இப்படி பண்ணும்போது அந்த அரிசியிலலாம் நல்லா மசாலா இறங்கி ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நம்ம அந்த மசாலா அரைச்சி வச்சோம் இல்லையா, அதிலையே தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது தண்ணி வந்துட்டு 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன்னா, பாருங்கள் 2, இதே அளவுக்கு தான் நான் அரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி. ஒன்று டம்ளர் ஊற்றியாச்சா, நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, நல்லா இப்போ கொதி வந்ததுக்கு பிறகு குக்கர் விசில் வந்து மூடி வச்சிடணும். கொஞ்சம் வாசனைக்கு நான் வந்துட்டு மல்லி இலை கொஞ்சம் கடைசியாக போட்டேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நெய்யும் போட்டுக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். போட்டுட்டு குக்கரை மூடி வச்சிட வேண்டியதான். ஒரு 2 விசில் வந்ததுக்கு பிறகு குக்கரை எடுத்து பார்த்தோன்னா
நல்ல உதிரி உதிரியான பலாவ் ரெடி ஆயிடும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவனும் மற்றும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல சூடாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் தெரியலை. பாருங்கள், நல்ல உதிரியாக வந்திருக்கு. காட்டுறேன். பார்த்தீங்களா, நல்லா உதிரியாக வந்திருக்கு இல்லையா. நல்லா சுட சுட சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வந்து ஹஸ்பண்டுக்கு முட்டையை வந்து வேக வச்சு பெப்பர் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து வெஜிடபிள் பிரியாணி. இது வந்து தயிர் பச்சடி. இதான் இன்னைக்குள்ள ஸ்பெஷல்.